ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துவிபத் சார்பாக முத்துராஜ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் வந்திருக்கு. இந்தியாவை சேர்ந்து இருந்த சோஃபியா குரோஷி, அதுக்கப்புறம் வினோபாவா சிங்குன்ற 2 பெண்மணிகள் 2 இராணுவ அதிகாரிகளை வச்சு நம்ம விளக்கம் கொடுத்துருக்கு. இதுதான் முதல் முறை பாகிஸ்தானுக்கான போர் அடுக்கிறதுல குரோஷி அதாவது சோஃபியா குரோஷி என்கிற இஸ்லாமியர், அவர் அப்பாவும் ஒரு இராணுவத்தில் இருந்தவர். அவர் மூலமாக நான் பொண்ணை ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அவங்க குடும்பம் ஒரு மிலிட்ரி குடும்பம், குஜராத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதை வச்சு என் பொண்ணை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துகிட்டா இருக்குது. நம்ம இஸ்லாமாபாத்தையும் அடிச்சிருக்கோம், லாகூரையும் அடிச்சிருக்கோம். ஸோ இந்தியா அவ்வளோ ஃபோர்ஸாக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜஸ்தான் எல்லைகளும் குஜராத் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளும் பாதுகாப்பு அதிகரிச்சுட்டு வராங்க. பஞ்சாபில் அமிர்தராஸை அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க பாகிஸ்தான் மிலிட்ரி. அதையும் நம்ம அட்டாக் பண்ணி அனுப்பிட்டோம். அந்த ட்ரோனை இஸ்ரேல் கொடுக்குறாங்க, அந்த ட்ரோனை அது மூலமாக அடித்து அனுப்பிட்டோம். இதனால் என்ன விளைவுனா, இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணால் நட்பு நாடுகள் உதவி கேட்குறாங்க. போரால் பாகிஸ்தானுக்கு ரொம்ப பின்னடைவாக இருக்குது, இதனால் பொருளாதார பின்னடைவு அதிகமாக வருது, இதனால் நட்பு நாடுலாம் உதவிக்காரம் கேட்டு பாகிஸ்தான் தூது அனுப்பியிருக்கு. ஸோ இதிலே தெரிஞ்சு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கு, அவங்க இந்தியாவோட போர் செய்ய முடியாத நிலைமையில் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. போர் மூன்றால் தீவிரவாதிகள் சாகலாம், அப்பாவி மக்கள் சாகக்கூடாது. அதாவது ஈழத்தமிழர் நம்ம பார்ப்போம். 2009 இனஅழிப்பு நாள் நம்ம பார்க்குறோம். என்னென்ன நடந்ததுன்னு பார்ப்போம். விடுதலை புலிகள் அழிக்கிற சொல்லி அப்பாவி மக்களை அழித்தாங்க. ஸோ அந்த அழிவை தான் தமிழர்கள் போர் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் வட இந்தியர்கள் போருன்றாங்க. அந்த போரால் வரக்கூடிய இழப்பு இராணுவ வீரர்களும் தீவிரவாதிகளும் நினைக்கிறீங்க. ஆனால் அப்பாவி மக்களும் சாவாங்க. ஸோ அந்த அப்பாவி மக்களையும் நம்ம பார்க்கணுன்றதுனா நான் சொல்லிக்க விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த போர் இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் ஒரு மீளா முடிவடையுமா அடையாதான்ற நம்ம காலம்தான் பதிக்கணும். இப்படைகளுக்கும் கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எல்லாம் பணிக்கு திரும்பறதுக்கு உத்தரவு போட்டிருக்கு மத்திய அரசு. ஸோ இதை நம்ம ஒரு வெறித்தரமான ஒரு போராக இது பார்க்கப்படுது. இதை சில பேர் பீகார் எலெக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இதில் அரசியல் பேசக்கூடாது. நான் பண்ணுறேன், இது நம்ம நாட்டோட விஷயம். மத்திய அரசு என்ன செய்யுதோ அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுன்ட்டு தான் நான் சொல்லிக்க விரும்பக்கூடிய கருத்து. ஸோ எது எப்படியோ முடிய போதும் தெரியல. இந்தியா பாகிஸ்தான் போர் தீவிரவாத அழியணுன்றது என்னுடைய ஒரு கோரிக்கை சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் விடைபெறும் முத்துவிபத் சார்பாக முத்துப்பிரகாஷ் பாய்க்கிறேன்.